ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற புக் வந்து ஹூ வில் கிரை வென் யூ டை. ராபின் சர்மா வந்து ஆத்தர் வந்து அவர் தான் எழுதியிருக்காரு. இந்த புக்ல வந்து அவருடைய இப்ப ராபின் சர்மாவுடைய லைஃப்பை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவர் வந்து ஒரு லெஜிட்டிமேட் லாயரா வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு கனடாவில். அவர் வந்து பேசிக்கலி ஒரு கனடியன், பட் வந்து இந்தியன் ஒரிஜின் பேரண்ட்ஸ் வந்து இருந்திருக்காங்க. அவர் லைஃப்ல வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் லாயரா இருந்துமே வந்து அவருக்கு வந்து ஒரு அன்ஃபுல்ஃபில்லான லைஃப் வாழ்ற மாதிரி ஒரு என்ன இருந்துட்டே இருந்திருக்கு எப்பயுமே வந்துட்டு. ஸோ அப்போ வந்துட்டு ஒரு டைம் அவர் இந்தியா வந்து டிராவல் பண்றப்போ சில முனிவர்களை பார்த்திருக்காரு. அவங்க வந்து வாழ்க்கையோட முக்கியத்துவத்தையும் இன்னர் பீஸ் எவ்வளோ முக்கியம் நம்ம வாழ்க்கையில அப்படின்றத பத்தியும் அவங்க வந்து எதை நம்ம வந்து வாழ்க்கையை வாழும்போது எந்த விதமான நோக்கத்துல நம்ம வாழணும், எது உண்மையான சந்தோஷம் அப்படின்றத பத்தி அவங்க அவருக்கு வந்து புரிய வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவருடைய ஒர்க் அவர் போய் கண்டினியூ பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் அதுல வந்து அவருக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. அப்பதான் ராபின் சர்மா வந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கும் போதேவும் அவருடைய ஒவ்வொரு புக்கா எழுத ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அப்ப அவருடைய பொசஷன்ஸ், அதுக்கப்புறம் அவருடைய அசட்ஸ், அதுக்கப்புறம் அவருடைய கார் ஃபெராரி அதெல்லாம் அவர் வந்துட்டு செல் பண்ணிட்டு மொத்தமாவே வந்து அவர் புக் எழுதுறதுக்காக மற்றவங்களை இன்ஸ்பயர் பண்றதுக்குரிய வாழ்க்கை வந்து நம்ம வாழணும் அப்படின்றத முடிவெடுத்துட்டு புக்கு வந்து எழுத ஆரம்பிச்சிருக்காரு. அப்ப ஃபர்ஸ்ட் அவர் எழுதின புக் வந்து த மாங்க் ஹூ சோல்ட் ஹிஸ் ஃபெராரி. ஸோ அவர் ஃபர்ஸ்ட் அந்த ஃபெராரியை ஏன் வித்தார் அப்படின்ற ஒரு ஜேர்னி மூலமா தான் அவருடைய புக்கு வந்து ஆரம்பிச்சது. இவருடைய புக்ஸ் எல்லாமே வந்து மேக்சிமம் வந்து இன்னர் பீஸ் எப்படி லீடர்ஷிப் குவாலிட்டி எப்படி இருக்கணும், லைஃப்ல எதை நம்ம வந்து மேக்சிமம் கான்சன்ட்ரேட் பண்ணணும், எந்த விதமான வாழ்க்கை முறை வாழணும் அப்படின்றது தான் அவருடைய இதுல புக்ல வந்து இருக்கு. ஸோ இந்த புக் வந்து டோட்டலா வந்து 101 சாப்டர்ஸ் இருக்கு. இதுல நான் அட்லீஸ்ட் ஒரு 10 சாப்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டானது எது எனக்கு ரொம்ப பிடிச்சோ அதை வந்து நான் இப்ப சொல்றேன். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஸ்கவர் யுவர் காலிங் அப்படின்னு வந்து ஆத்தர் சொல்லியிருக்காரு. ஸோ எப்ப வந்துட்டு அவங்க ஆத்தருடைய அப்பா வந்து சொல்லியிருந்தாராம், அவர்கிட்ட எப்ப சொன்னார்னா, நீ பிறக்கிறப்ப எல்லாருமே வந்து நீ அழுத, பட் எல்லாருமே வந்து நீ பிறந்த சந்தோஷத்துல இருந்திருந்தாங்க. பட் நீ வாழ்றதுக்கான வாழ்க்கை வந்து எப்ப நீ வந்து ஒரு டெத் பெட்ல இருக்கும்போது நீ வந்து நான் ஒரு நல்ல விதமான வாழ்க்கையை சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கேன். ஆனா இவர் இப்படி இறந்துட்டாரே, நம்ம கூட வாழ்ந்த ஒருத்தர் வந்து நம்ம வந்து இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லி உன் கூட வாழ்ந்தவங்களும் உன்னால பயனளிக்கப்பட்டவர்களும் அதை வந்து நினைச்சு கவலைப்படணும் அப்படின்றதுதான் வந்து அவங்க அப்பா வந்து சொல்லியிருக்காரு. இப்ப வந்துட்டு நார்மலா நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆத்தர் சொல்ற பார்வையில தான் எல்லாமே சொல்றேன் நான். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு டேட்ல நம்ம வந்து அப்போதைக்குரிய ஒரு திருப்திக்காக தான் வாழ்றோம். அப்ப வந்து என்ன சாட்டிஸ்பேக்ஷன் அப்படின்றது. ஆனா வந்து அடுத்த டேஸ் போக போக நமக்கு வந்துட்டு இப்போ இந்த ஒரு வாரம் எண்ட் ஆஃப் த டே வரும்போது என்ன ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங் வந்து நமக்கு எப்பயுமே இருக்கும். ஒரு ஃபோன் இருக்கு நம்மள்கிட்ட, இமெயில் இருக்கு, நம்ம அடுத்த ஒரு மூணுக்கு ஒரு ஏரோப்ளேன், ஒரு ஏவுகணை அனுப்புறோம். அந்த மாதிரிலாம் நம்மளால வந்து புதிய புதிய விஷயங்களை கண்டுபிடிக்க முடியுது. ஆனா இருந்தாலும் நமக்குள்ள ஒரு அன்ஃபுல்ஃபில்னஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கைக்குரிய நோக்கத்தை நம்ம வந்து இன்னும் கண்டுபிடிக்காம இருக்கிறதுனாலதான். ஸோ எப்ப நம்ம வந்துட்டு நம்ம வாழ்ற வாழ்க்கை வந்து எந்த மாதிரி இருக்கணும்னா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாகவும், அவங்க வந்துட்டு நம்ம இறக்கும் போது நம்மளை நினைச்சு அவங்க ஃபீல் பண்ற மாதிரி வாழ்க்கை வாழணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜார்ஜ் பெர்னான்சா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாட் யூ டூ இஃப் யூ ஜார்ஜ் பெர்னான்சா அப்படின்றவர் வந்து இறக்குறப்ப வந்து அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, நீ வந்து என்ன மாதிரி ஒரு ஒரு வாழ்க்கை வாழ்வீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து ஒரு மனிதனா வந்து வாழணும்னு ஆசைப்பட்டேன். அந்த மாதிரி ஒரு மனிதனா நான் வாழல. ஸோ அந்த மாதிரி ஒரு மனிதனா வாழ்வதற்காக நான் திரும்ப வந்து பிறக்கணும் அப்படின்றத ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்பயுமே வந்துட்டு நம்ம வந்து எதுக்காக வாழ்றோம் அப்படின்ற நோக்கத்தை நமக்கு வந்து அறிஞ்சுக்கணும். அதுதான் வந்து ஃபைண்ட் யுவர் காலிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகாத்மா காந்தி அப்படி நமக்கு வந்து இன்னொன்னு சொல்லியிருக்காரு, பி த சேஞ்ச் தட் யூ விஷ் டு சி த மோஸ்ட் இன் யுவர் வேர்ல்டு. ஸோ நம்மளுடைய நமக்கான ஒரு உலகம் இருக்கும். அந்த உலகத்துல நம்ம வந்து இந்தந்த சேஞ்சஸ்லாம் இருந்தா என் வாழ்க்கை நல்லா இருக்கும் நம்ம நினைச்சிருப்போம். மகாத்மா காந்தி சொன்ன மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய என்ன மாதிரி சேஞ்சான வாழ்க்கையை நம்ம வாழணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி சேஞ்சை நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம்னாலே நம்மளுடைய லைஃப்ல நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதற்கான ஒரு இது
ஸோ அதுக்கு அடுத்த சாப்டர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா எவ்ரிடே பி கைண்ட் டு எ ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்ப நான் வந்து எனக்கு ஒரு டே டு டே லைஃப்ல வந்து நான் வந்து ஒரு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கேன். ட்ரெயின்ல போகும்போது ஒரு பிரெக்னண்டான உமனையோ இல்ல ஒரு வயசான ஒரு அம்மாவையோ பார்க்கும்போது நான் எந்திரிச்சு வழி கொடுக்கறது. அது மூலமா அவங்களுடைய ஃபேஸ்ல ஒரு ஸ்மைல் வரும். அதை பார்க்கும்போது எனக்கு இன்னொரு ஹாப்பியா இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒருத்தவங்க கூட கைண்டா ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட கைண்டா பிஹேவ் பண்ணும்போது அது ஒரு சந்தோஷம். நம்மளால மற்றவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அடையிற மாதிரியான ஒவ்வொரு நாளையும் நம்ம வந்து இது பண்ணணும். ஸோ என்னுடைய டே டு டே லைஃப்ல எக்ஸாம்பிளுக்கு எடுத்தா ஒரு டைம் நான் டெல்லியில இருந்து டிராவல் பண்ணிட்டு வரும்போது ஒரு வாய் பேச முடியாத ஒருத்தருக்கு நான் வந்து என்னால முடிஞ்ச அவருடைய லாங்குவேஜ் அந்த சைகை லாங்குவேஜை நான் வந்து சைன் லாங்குவேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவருக்கு நான் வந்து வழி நடத்துதலுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணேன். ஒருத்தவங்க அட்ரஸ் கேட்டு அதை ஹெல்ப் பண்றதா இருக்கட்டும், எந்த ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சாப்பாடு இல்லாம நிக்கிறாங்க, அதை நம்மளால அவங்க சொல்றதுக்கு முன்னாடி அதை நம்ம புரிஞ்சுட்டு அதை நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். ஸோ கைண்ட்னஸ் வந்து எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒண்ணுன்னா அது நம்மளுடைய வாழ்க்கையுமே வந்து பூர்த்தி அடைய வைக்கும். நம்மளுடைய சாட்டிஸ்பேக்ஷன் நம்ம வாழ்றதுக்கான வாழ்க்கை முறையையும் சாட்டிஸ்பேக்ஷன் அடைய வைக்கும். அது ஒரு வகையான வெற்றியாகவும் கருதப்படும். ஒவ்வொரு நாளும் நம்ம சிரிக்கிறது வந்து ஒரு வெற்றியோட கருதப்படுறதுதான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து என்னன்னா மெயின்டைன் யுவர் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ ஒரு இவருடைய இதுல இருந்து ஒரு ஓல்டு ஸ்டோரி வந்து அவர் கேட்டிருக்காரு ஒருத்தவங்க மூலமா. ஸோ ஒருத்தர் வந்து காச நோயால அதாவது டியூபர்குலோசிஸ்னால பாதிக்கப்பட்ட ஒருத்தர் வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி ஒரு ஒரு 6 months மேலே அவர் அட்மிட் ஆயிட்டு இருக்காரு. அப்ப இன்னொரு நண்பர் வந்துட்டு அது அவர் பக்கத்திலேயே வந்து இன்னொரு பெட்ல வந்து தங்கிட்டு இருந்திருக்காரு. அந்த ஃபர்ஸ்ட் பெட்ல அந்த டியூபர்குலோசிஸ் பேஷண்ட் வந்து ஜன்னல் பக்கத்துல படுத்துட்டு இருந்திருக்காரு. ஸோ ஒவ்வொரு டேவும் அவங்க 2 பேரும் நண்பர்களா மாறிட்டாங்க. ஸோ ஒவ்வொரு டேவும் அந்த டியூபர்குலோசிஸ் பேஷண்ட் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஜன்னலை பார்த்துட்டு இவ்வளவு அழகான மழை பெய்யுது இன்னைக்கு அப்படின்ற மாதிரி சொல்வாராம். ஒரு நாள் வந்துட்டு இந்த மழை துளிகள்லாம் நல்லா பட்டு அது தண்ணியில விழுகிறது அழகா இருக்குன்னு சொல்வாராம். ஒரு நாள் இன்னைக்கு செடி முளைஞ்சு இந்த அளவுக்கு ஏறி இருக்கு அப்படின்றத ஒரு அழகான விதமா வந்து தன்னுடைய ஃப்ரெண்டு வந்து எந்த இடத்துலயுமே வந்து லோன்லியா ஃபீல் பண்ணிடக்கூடாது, அவனுடைய வாழ்க்கையை இழந்துட்டோம் அப்படின்ற ஃபீல் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக ஒவ்வொரு நாளும் அந்த விதமான விஷயங்களை வந்து அழகா எடுத்துரை சொல்லி அவருடைய லைஃப வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணிருக்காங்க லாஸ்ட் மீட் ஆஃப் டைம்ல. பட் வந்து இவர் இந்த மாதிரி சொல்ல சொல்ல அந்த ஃப்ரெண்டுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவர் மட்டும் அழகான ஒரு வியூல உட்கார்ந்துருக்கானே, அவன் மட்டும் எப்படி இவ்வளவு சந்தோஷமா பேசுறான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அது அவருக்கு ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப கோபம் ஏற்பட்டுச்சு. ஸோ ஒரு நாள் வந்துட்டு லாஸ்ட் டே வந்து அவருடைய வந்து தன்னுடைய காஃப் வந்து சிவியர் காஃப் ஆயிட்டு டிஃபிகல்டி பிரீத்திங் ஆயிட்டு அவர் வந்து அந்த எமர்ஜென்சி பட்டன் அனுப்புறதுக்கு தன்னுடைய ஃப்ரெண்டை ஹெல்ப் கேட்டிருக்காரு. அவர் வந்து இறந்தே போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு வந்து படுத்துட்டு இருந்திருக்காரு. கடைசியில வந்துட்டு அந்த அந்த அவங்க இறந்ததுக்கு அப்புறம் இந்த சார் வந்து அந்த விண்டோ பக்கத்துல போய் படுக்கும் போதுதான் தெரியுது தன்னோட பெட்டை விண்டோ பெட்டா மாத்த சொல்லி நர்ஸ் அரேஞ்ச் பண்ண சொல்லும் போது அங்க போய் படுக்கும்போது அவருக்கு தெரியுது அது ஒரு பிளாங்கான ஒரு வால் தான். அந்த வால் வந்து அதனுடைய ஜன்னலை வந்து மறைச்சிருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரியுது தன்னோட ஃப்ரெண்டு தான் எல்லாத்தையுமே ஒரு இமேஜினரியா ஒரு எல்லாருக்கும் நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக இமேஜினரியா அவர் வந்து எல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்றத அவர் அப்பதான் வந்து புரிஞ்சிருக்கிறாரு. அந்த ஃப்ரெண்டுடைய செல்ஃப்லெஸ்ஸான லவ் வந்து அவர் எப்படி தன்னோட வாழ்க்கையுடைய பெர்ஸ்பெக்டிவை எப்படி பார்த்திருக்காரு, அவருடைய பார்வை எந்த மாதிரி அந்த இடத்துல இருந்திருக்கு, அது வந்து ஒரு பெரிய விஷயமா அவர் வந்து தெரிஞ்சிருக்கு. ஸ்டீஃபன் காக்கிக் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம வந்து எல்லாருமே எப்படி இருக்கோம் அப்படின்னா ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சில நம்ம வந்து ஒரு பாயிண்டா தான் இருக்கும். அதாவது பால்வெளி அண்டத்திலேயே நம்ம வந்து ஒரு சூரியன் இது குடும்பத்துல நம்ம ஒரு பூமியில நம்ம ஒரு சின்ன ஒரு புள்ளியா தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு வர்ற பிரச்சனைகளை நம்ம பெரிய பிரச்சனைகளா பார்த்தோம் அப்படின்னா அட் ப்ரெசன்ட் டைம்ல நம்மளால ஒரு கரெக்டான முடிவை சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி நம்மளால எடுக்க முடியாது. நம்ம பிரச்சனைகளை மட்டும்தான் பெருசா யோசிப்போம். நம்ம வந்து ஒரு புள்ளிதான், இந்த உலகத்துல நம்மளை விட பெரிய பெரிய விஷயங்கள் இருக்கு அப்படின்றத யோசிக்கணும். அதே மாதிரி பிரச்சனைகள் வரும்போது பிரச்சனையை பத்தி யோசிக்காம அதை எப்படி நம்ம சால்வ் பண்றது அப்படின்றதுக்கான விஷயங்களை நம்ம பார்க்கணும்.
அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி பண்ணும்போதுதான் நம்மளால அந்த பிரசன்ட்டுடைய டைமிங்கையும் அதோடைய ஜோர்னியையும் அந்த டயத்துல நம்ம பண்ணக்கூடிய செயல்களையும் நம்மளால ஒரு மகிழ்ச்சிக்குரிய நம்மளால மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை முறையை நம்மளால நடத்த முடியும் அப்படின்றத ஆத்தர் வந்து மெயின்டைன் யுவர் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்ற சாப்டர்ல சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து டெவலப் யுவர் டேலண்ட் அப்படின்றத வந்து அப்படின்ற சாப்டர்ல நிறைய ஆத்தர் பத்தி அவர் வந்து அவங்களுடைய கோட்ஸை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. நார்மன் கோசின்ஸ் அப்படின்றவர் என்ன சொல்றாங்க, the tragedy of life is not a death but what we let die inside of us while we live. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம tragedy of life வந்து இறந்து போகிறது கிடையாது, நமக்குள்ள இருக்கிற விஷயங்களை உள்ளே வச்சுட்டு அதை வெளிவிடாம அதோட இறந்து போறதுதான் வந்துட்டு பெரிய விதமான ட்ராஜடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஆஷ்லி மாகு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு ஹியூமனுடைய மிகப்பெரிய தோல்வி என்னன்னா, அவன் என்னவா ஆகப்படணும்னு நினைக்கிறானோ அதுவா அவன் ஆக முடியாம அந்த கற்பனையிலையும் அந்த எதிர்பார்ப்புலையும் வாழ்ந்து சாவறதுதான் வந்து ஹியூமனுடைய பிக் டிஃபீட் அப்படின்றத வந்து ஆஷ்லி மாண்டகு வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப ஹியூமனுடைய கிஃப்ட் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒன்லி வந்து சர்வை பண்றதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மளுடைய கிஃப்டை வந்து நம்ம கரெக்டா யூஸ் பண்றது கிடையாது. நம்ம வாழ்ற நேரங்கள்ல எந்த மாதிரி அந்த நேரத்தை நம்ம வந்து யூஸ் பண்றோம், நம்மளுடைய உள்ளுக்கு இருக்கிற விஷயங்களை எப்படி நம்ம கண்டுபிடிச்சு அதை எப்படி நம்ம டெவலப் பண்றோம் அப்படின்றதுதான். ஸோ ஆத்தர் ஒரு டைம் வந்துட்டு இந்தியன் மித்தாலஜி படி ஓல்டு ஸ்டோரி பத்தி ஒண்ணு சொல்லியிருக்காரு. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, பரம கடவுள்னு சொல்லுவாங்க இல்லையா, பரம காட் அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் மேல இருக்க காடு வந்து இதுக்கு முன்னாடி இருக்க காலங்கள்ல இந்த உலகத்துல யாரெல்லாம் ஹியூமனா நடக்கப்படுகிறாங்களோ அவங்க எல்லாமே கடவுளாதான் கருதப்பட்டாங்க. அப்புறம் ஒரு சில நேரங்களுக்கு அப்புறம் மனிதன் வந்து தன்னுடைய சக்திகளை தவறாம பயன்படுத்தும் போதுதான் அதை வந்து நம்ம எப்படி ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறது அப்படின்னு கடவுள் வந்து அவர்கிட்ட இருக்கிற ஆலோசகர்ல கேட்டிருக்காரு. எப்படி வந்து அதாவது அதாவது கடவுள தன்மை, சுப்ரீம் காட் கடவுள தன்மையை வந்து நம்ம எப்படி அதை வந்து ஹிடன் பண்ணி வைக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு ஃபர்ஸ்ட் அட்வைசர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதை நம்ம நிலத்தினுடைய அடியில போட்டு வச்சிடலாம், அப்ப அவங்களால எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்திருக்காரு. அதுக்கு இந்த சுப்ரீம் காட் எப்படி ரிப்ளை பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு ஏதாவது ஒரு நேரத்துல அவங்களால மனுஷங்களால அதை தோண்டி எடுத்துட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது ஆலோசகர் வந்து சொல்லியிருக்காரு, அப்ப நம்ம வந்து கடலுக்கு அடியில போட்டுடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் ரிப்ளை பண்ணிருக்காரு, அட் த எண்ட் ஆஃப் த டே அதையுமே வந்து மூழ்கி எடுத்துருவாங்க, அந்த விஷயங்களை எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மூணாவது ஆலோசகர் என்ன சொல்லியிருக்காரு, மலை உச்சி மேல நம்ம அதை ஹிடன் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு கடவுள் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு கட்டத்துக்கு மேல மன உச்சி மேல ஏறி அவங்களால எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்ப கடவுள் வந்து லாஸ்ட் ஃபைனலா என்ன சொல்லியிருக்காரு, அவங்களுக்கு தேவையான சக்திகளையும் அவங்களுக்குள்ள என்ன ஒரு டிஃப்ரெண்டான இருக்கிற விஷயங்களையும் அவங்களுக்குள்ள இருக்கிற டேலண்ட்ஸையும் நான் அவங்க யாரு அப்படின்றதையும் அவங்களுடைய மனதிற்குள்ள நான் புதைச்சு வைக்கிறேன். ஏன்னா மனிதன் எல்லாத்தையுமே வந்து வெளியில தேடுவான், அவனுக்குள்ள தேட மாட்டான். ஸோ அப்படின்றதுக்காக கடவுள் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்த ரிப்ளை பண்ணியிருக்காரு. ஸோ இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய ஆத்தருக்கு இந்த மாதிரி விஷயங்களை கேட்கும் போதுதான் இந்தியனுடைய இது மேல வந்து ரொம்பவே வந்து ஒரு அதிக ஆர்ப்பரியம் அவருக்கு வந்து தாற்பயம் இருந்தது இதுல வந்து. ஸோ நம்ம வந்து எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் எல்லாமே வீக்னஸ் என்ன அப்படின்றதுலதான் வந்து நம்ம வந்து நம்மளுடைய லைஃப வந்து நம்மளுக்கு இது சரியில்லையே, நம்மள்கிட்ட அது இல்லையே, நமக்கு இது வரமாட்டேங்குது அப்படின்றதுல தான் கான்சென்ட்ரேட் பண்றோமே தவிர்த்து நமக்குள்ள இருக்கிற டேலண்ட் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியறது இல்ல. அதே மாதிரிதான் இவர் சொல்றாங்க, ரஸ்கின் ஃபுட்ஸ் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, the weakest among us has a gift, however seemingly trivial, which is peculiar to him and which is worldly used to will be a gift also his praise. அதாவது என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஒரு இருக்கிறதுல பலவீனமான மனிதனுக்கு கூட ஒரு ஒரு தனித்துவமான டேலண்ட் வந்து கடவுள் கொடுத்திருப்பாரு. அந்த தனித்துவமான டேலண்ட அவன் அதை அறிஞ்சு அவனுடைய வாழ்க்கை ஓட்டத்துல அது எப்படின்னு தெரிஞ்சு வாழ்றதுதான் அவனுடைய மிகப்பெரிய வெற்றி அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க.
ஸோ இந்த டெவலப் யுவர் டேலண்ட்ஸ்ல ஃபைனலா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நமக்கு இருக்கிற தனித்துவமானது என்ன, நமக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்கு, நம்ம அதை எப்படி கண்டுபிடிச்சு அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்றது அப்படின்றத பத்தி ஆத்தர் சொல்லியிருக்காரு. ஸோ இன்னொரு சாப்டர்ல என்னன்னா ரிமெம்பர் த ரூல் ஆஃப் 21 அப்படின்றது. ஸோ இது வந்து இவங்க மட்டும் சொல்ல, மோஸ்ட் ஆஃப் த ஆத்தர்ஸ் வந்து அவர் லைஃப்ல வந்து 21 டேஸ் ரூல்ஸை வந்து நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்றதான். ஹியூமனா வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் 21 டேஸ்ல நம்மளால ஒரு நியூ நல்ல ஹேபிட்டை நம்மளால டெவலப் பண்ண முடியும் வித்தின் 3 வீக்ஸ்ல. பட் இருந்தாலும் ஹியூமன் பீயிங்ஸ் வந்து ஜெனட்டிக்கலி வி ஆர் அடாப்டட் டு லிவிங் அஸ் ஈக்லிபியர், அதாவது ஒரு நடுநிலையான வாழ்க்கையை வாழ்றதுக்கு நம்ம வந்து டிசைன் பண்ணப்பட்ட பிறவிகளாக இருக்கிறதுனால நம்மளால ஒரு புதிய சேஞ்சை கொண்டு வர்றதுக்கு ஹோமியோஸ்டாசிஸ் சொல்லுவாங்க, அதை வந்து சயின்டிஸ்ட் மூலமா சயின்டிபிக்கா சொல்லுவாங்க. ஸோ நம்மளால புதிய ஹேபிட்டை அடாப்ட் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிறோம். பட் ஒன்ஸ் அதை வந்து நம்ம அடாப்ட் பண்ணி ஓவர் கம் பண்ணி வந்துட்டோம் அப்படின்னா எல்லா விதமான கிராவிடேஷனல் ஃபோர்ஸஸும் அதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும், ஹையர் லெவல் ஆஃப் லிவிங்கை வந்து நம்ம வாழ்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத சொல்றாங்க. லான் ரைசன் அப்சர்வ்டு we first make our habits, then our habits makes us. முதல்ல நம்மளுடைய நல்ல பழக்கங்களை நம்ம உருவாக்குறோம், பிறகு அந்த நல்ல பழக்கங்கள் வந்து நம்மள ஒரு நல்ல மனிதனாக உருவாக்குது அப்படின்றத வந்து ட்ரைசன் சொல்லியிருப்பாரு. ஸோ நம்மளுடைய ஹேபிட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப எப்படி நம்ம வந்து வாழ்க்கையில வந்து முன்னேற போறோம், ஒரு நியூ ஹேபிட்ஸ் கொண்டு வந்து முன்னேற போறோம் அப்படின்றது தான் இந்த 21 டேஸ் ரூல்ஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் சாப்டர்ல வந்து கிரியேட் எ பியூர் என்விரான்மெண்ட். ஸோ இது வந்து நம்மளுடைய எப்படி சொல்றது, ஒர்க்கிங் என்விரான்மெண்டா இருக்கலாம், நம்மளுடைய வீட்டுல இருக்கிற என்விரான்மெண்டா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். நார்மலா வந்துட்டு நம்மள எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா லிவிங் பண்ணிருக்கோம் அப்படின்றதுக்கு வந்து நம்மளை சுத்தி இருக்கிற சரௌண்டிங்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுதான் வந்து நம்மளை வந்துட்டு நம்மள ஒரு நல்ல மனிதனா ஆக்குறதும் நம்மள ஒரு தீய மனிதனா ஆக்குறதும் வந்து அதுலதான் இருக்கு. ஸோ நம்ம சரௌண்டிங்ஸிங் வந்து ரொம்பவே வந்து நல்ல நல்ல சொற்களை நம்ம வந்து கேட்கிறோம், நல்ல விதமான செயல்களை வந்து செய்யறத நம்ம பாக்குறோம் அப்படின்னா நம்மளும் அதே புள்ள மனிதனா மட்டும்தான் வாழ நம்ம ஆசைப்படுவோம். இதே நம்மளை சுற்றி இருக்கிற உங்களுடைய தாட்ஸ் வந்து வெரி நெகட்டிவா இருக்கு, அவங்களுடைய செயல்கள் எல்லாமே வந்து தீய செயல்களா இருக்கு அப்படின்னா அது நம்ம கேட்கிற பாடல்கள் வந்து தீய பாடல்களா இருக்கு, நம்ம ஒரு சவுண்டான விஷயங்களை கேட்டுட்டு இருக்கோம், இது எல்லாமே நமக்கு வந்து ஒரு தீய விதமான சக்திகளை வந்து நமக்குள்ள கொண்டு வந்துடும் நம்மள அறியாமலே. ஸோ ஒரு இவர் வந்துட்டு ஒரு டூர்ல போயிட்டு இருக்கும்போது ராபின் சர்மா டூர்ல போயிட்டு இருக்கும்போது அவருடைய புக்கை படிச்ச ஒரு உமன் சொல்லியிருக்காங்க, உங்களுடைய புக்ஸை படிக்கிறது மூலமாக என்னுடைய வாழ்க்கை வந்து ஓவர் த பீரியட்ல நான் நிறைய மாற்றங்களை என் வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வாழ்ற வாழ்க்கை வந்து மற்றவங்களுக்கு எந்த விதத்திலையும் நம்மளுடைய சொற்களோ நம்மளுடைய செயல்களோ எந்த விதத்திலையும் மற்றவங்களுடைய வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்றதுக்கோ அவங்களுடைய ஒழுங்குமுறையான வாழ்க்கையை வந்து தவறான வழியில கொண்டு செல்வதற்கு நம்ம வந்து எந்த விதத்திலும் உதவியாளர்களாக இருக்கக்கூடாது. இது நம்மளுடைய சேவாலயக்கு இது பண்ணும், நம்ம சொல்ற சொற்கள், நம்ம பண்ற செயல்கள், நம்ம வந்து எத்தனையோ இடங்கள்ல நல்ல விஷயங்கள் சர்வீஸ் பண்றோம், அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் வந்து வரும். ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு நம்மளும் நம்மளுடைய செயல்களை வந்து நல்ல விதமான செயல்களையும் சொற்களையும் பேசணும் அப்படின்றதுதான் வந்து ராபின் சர்மா சொல்லியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் டிவி ஷோஸ் பார்க்கறது எல்லாமே தான் நம்ம வந்து டே டு டே லைஃப்ல பண்ற எல்லா விஷயங்களுமே வந்துட்டு மாற்றி நம்ம நல்ல விஷயங்களை நல்ல சொற்களை நல்ல பாடல்களை கேட்கணும் அப்படின்றதான் வந்து ராபின் சர்மா இந்த சாப்டர்ல சொல்லியிருக்காரு. இன்க்ரீஸ் யுவர் வேல்யூ, இதுல வந்து என்ன அப்படின்னா இத வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து அவர் சொல்லியிருக்கிறது என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு 1 hour நம்ம ஒர்க் பண்றோம், அந்த 1 hourக்கு $20 நமக்கு கிடைக்குது. ஸோ $20 கிடைக்குது அப்படின்னா நம்ம 1 hour ஒர்க் பண்றதுக்காக கிடைக்கல, நம்ம எந்த என்விரான்மெண்ட்ல ஒர்க் பண்றோமோ நம்மளால எந்த அளவுக்கு அந்த இடத்துக்கு மாற்றம் வந்திருக்கு, நம்ம என்ன எஃபர்ட் கொடுத்தனால அந்த இடத்துக்கு மாற்றம் வந்திருக்கு அப்படின்றதுக்காக தான் நமக்கு வந்து பே பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெக்டொனால்ட்ஸ்ல ஒர்க் பண்ற ஒர்க்கரும் ஒரு பிரைன் சர்ஜனும் சேம் டைமிங் தான் ஒர்க் பண்றாங்க, சேம் ஹார்ஸ் தான் ஒர்க் பண்றாங்க. பட் அந்த பெய்டு
எவ்வளோ டிஃப்ரெண்ட் 10 மடங்கு அதிகமான பெய்டு தான் வந்து ஒரு பிரைன் சர்ஜன் வாங்குறாரு. ஏன் அப்படின்னா அவருடைய ஒர்க், அவருடைய செயலானது மிகவும் மிகவும் உன்னதமான செயல். அது வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையை உயிரையே காப்பாற்றக்கூடியது. அதற்காக வந்து அவருக்கு வந்து அதிகமான ஊதியம் வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. அதாவது நம்மளுடைய செயலானது வந்து மற்றவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவது அளவுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வேலை மூலமா நம்ம பண்ற எல்லா விதமான சேவைகள், ஒரு ஒரு முதியோர் இல்லத்தை வச்சிருக்கோம், அவங்க பயனடைகிறது, அவங்களே அறியாம அவங்களுக்குள்ள ஒரு நல்ல விதமான நட்பு வளருது. இது எல்லாமே வந்துட்டு ஒரு ட்ரைபல் பேஷண்ட்டுக்கு நம்ம ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் பண்றது, அதனால அவங்க அடையிற பயனடைப்பு எல்லாமே. ஸோ நம்மளுடைய ஒர்க்கானது ஒரு வேல்யூவை இம்ப்ரூவ் பண்ணணும். நம்ம எதுக்காக நம்ம பெய்ட் பண்றோம், எதுக்காக நம்ம காசு வாங்குறோம், அந்த காசு வந்து நம்ம செய்யற செயல்னால ஒரு நல்ல விதமான சேஞ்ச் வரணும் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ஒர்க் வந்து எஃபெக்டிவ்னஸா இருக்கணும் அப்படின்றதுதான் வந்து அவர் வந்து இந்த சாப்டர்ல சொல்லியிருக்காரு. பி அண்ட் ஆர்த்தோடாக்ஸ் அப்படின்றது இது வந்து எனக்கு மோஸ்ட் ஃபேவரட் சாப்டர். இதுல வந்து ரோசி என்ன சொல்லிருக்காங்க, டேக் த கோர்ஸ் ஆப்போசிட் டு த கஸ்டம், யூ வில் ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ் டூஅபிள். அதாவது எந்த கோர்ஸ் வந்து இந்த சமுதாயம் சூஸ் பண்ணி எடுத்து படிச்சுட்டு இருக்கோ, அதுக்கு மாறாக ஒரு கோர்ஸ் எடுத்து நீ படி, கண்டிப்பா நீ அதுல வந்து சக்சஸ்ஃபுல் ஆக அப்படின்றதான் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம எப்பயுமே வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டா திங்க் பண்ணணும், நம்மளுடைய செயல்கள் வந்து டிஃப்ரெண்டா இருக்கணும். நம்ம வந்து ஒரு க்ரௌட ஃபாலோ பண்ணி போனோம் அப்படின்னா அந்த க்ரௌடு எந்த பாதைக்குள்ள போதோ அந்த அந்த க்ரௌடுடைய எந்த கதவு ஓப்பன் ஆகுதோ அதே எண்டுக்கு தான் நம்மளும் வருவோம். ஆனா அது கடைசியா வர்றதுக்கும் நமக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்பயுமே வந்து சோசியல் ப்ரெஷர்னாலயோ இல்ல வந்துட்டு மத்தவங்க எக்ஸ்பெக்ட் பண்றதுக்காக நம்மளுடைய விஷயங்களை பெண்ட் பண்ணி நம்மளுடைய யூனிக்யூனஸை நம்ம இழந்துடக்கூடாது அப்படின்றதுதான் ஆத்தர் சொல்றது. ஸோ எப்ப நம்ம வந்து நம்ம யூனிக்யூனஸை வந்து அடையாளம் கண்டு நம்ம அதை ஃபாலோ பண்ணி நம்மளுடைய இன்ஸ்டிங்க்ட்ஸ் ஒன்று சொல்லும், நீ வந்து மற்றவங்களை போல கிடையாது, உனக்குன்னு ஒரு தனி ஐடென்டிட்டி இருக்கு, உனக்குன்னு ஒரு தனி இஷ்டங்கள் இருக்கு, உனக்குன்னு தனி விருப்பங்கள் இருக்கு, உனக்குன்னு தனி ஓட்டம் இருக்கு அப்படின்றத வந்து நம்ம இன்ஸ்டிங்க்ட்ஸ் சொல்லும். அப்பதான் வந்து நம்ம கேட்டு அதே போல நடக்கணும் அப்படின்றதுதான் வந்து ஆத்தர் வந்து இதுல சொல்லியிருக்காரு. ஸோ கிறிஸ்டபர் மோர்லி அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரீட் எவ்ரிடே சம்திங் நோ ஒன் எல்ஸ் இஸ் ரீடிங், திங்க் எவ்ரிடே சம்திங் நோ ஒன் எல்ஸ் இஸ் திங்கிங், இட் இஸ் பேட் ஃபார் த மைண்ட் டு பி ஆல்வேஸ் பார்ட் ஆஃப் அண்ட் அனிமேட்டிவ். நம்மளுடைய மைண்டுக்கு வந்து எது பேடுனா சமுதாயத்தோட ஒன்றிணைஞ்சு நம்ம என்ன மத்தவங்க திங்க் பண்றாங்களோ அதே போலதான் திங்க் பண்ணோம் அப்படின்னா சிஸ்டமேட்டிக்காவே அது போயிடும். ஏதாவது ஒரு சேஞ்ச் கொண்டு வந்தா வி ஷுட் பி டிஃப்ரெண்ட், வி ஷுட் ஆக்ட் டிஃப்ரெண்ட், வி ஷுட் திங்க் டிஃப்ரெண்ட் அப்படின்றத சொல்லிருக்காங்க. அதுக்கு அடுத்த சாப்டர்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு செல்ஃப்லெஸ்லி சர்வ் அப்படின்றது வந்து எனக்கு இதுவும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு சாப்டர். ஆல்பர்ட் ஸ்விட்சர் செட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, there is no higher religion than human service. அதாவது எந்த ஒரு மதமும் அதாவது எந்த ஒரு மதமும் மனித சேவையை விட பெரிதல்ல அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய லைஃப்ல நம்ம செயல் பண்ற வேலை வந்து மற்ற மனிதர்களுக்கு உபயோகப்படுற வேலையாக இருக்கணும் அப்படின்றத வந்து அவர் சொல்லியிருக்காரு. நம்ம இப்ப நம்ம மைண்டுக்குள்ள வர எல்லா கிரேட் லீடர்ஸும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க எல்லாருமே வந்து ஒரு ஹியூமனிடேரியன்ஸ் அப்படின்றத ஹியூமனிட்டியை ஃபாலோ பண்ணி ஒரு செல்ஃப்லெஸ்ஸான ஒரு ஆக்ட் தான் பண்ணியிருப்பாங்க. அதனால இந்த கிரேட் லீடர்ஸ் எல்லாருமே வந்து அவங்களுடைய செல்ஃப்லெஸ்ஸான ஒரு ஆக்ட் தான் அவங்கள வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃபுக்கு வந்து கொண்டு போயிருக்கு. எக்ஸாம்பிள் ரத்தன் டாடா, அப்துல் கலாம், அன்னை தெரசா, நிறைய பேர் நம்மளுடைய கூட வாழ்ந்தவங்க, காந்தி மகான், விவேகானந்தர் எல்லாருமே வந்து நமக்கு கூடவே எக்ஸாம்பிளா இருக்கிற நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து செயல்படுற செயல் வந்து மற்றவங்களுக்கு உபயோகப்படுற வகையிலான செயல்கள் வந்து நம்மளுடைய கோலுமே அந்த மாதிரி ஒரு கோலா இருக்கும். நம்ம செயல்படுற இந்த செயல்னால எத்தனை பேர் பெனிஃபிட் அடைவாங்க,
இந்த சேஞ்ச் நம்ம கொண்டு வர்றதுனால எத்தனை பேருக்கு உபயோகப்படும் அப்படின்ற ஆங்கிள் தான் நம்ம வந்து எப்பயுமே யோசிக்கணும். மகாத்மா காந்தி வந்து ஒரு டைம் வந்து அவருடைய இதுல ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து மகாத்மா காந்தி ஒரு தடவை அவர் ட்ரெயின்ல போறப்போ அவருடைய செருப்பு வந்து கீழே விழுந்துருச்சு. அப்போ அந்த செருப்பு ஒண்ணு விழுந்துருச்சுன்னு அவரு ஃபீல் பண்ணாம அவர் அவரோட இன்னொரு செருப்பையும் கீழே போட்டார். ஸோ அவர் கூட டிராவல் பண்ண வந்த இன்னொரு கம்பெனியன் என்ன கேட்டார் அப்படின்னா, ஏன் நீங்க இன்னொரு செருப்பை கீழே போட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஒரு பூவர்க்கு இந்த ஜோடி செருப்பை எடுக்கிறதுனால அவங்களுக்காக அட்லீஸ்ட் யூஸ்ஃபுல் ஆகுமே அப்படின்றதுதான் அவருடைய ரிப்ளையா இருக்கு. ஸோ வாட் எவர் வி ஆர் டூயிங் வி ஷுட் ஆல்வேஸ் திங்க் ஹூ ஷுட் பி பெனிஃபிட்டட் ஃப்ரம் திஸ் அப்படின்றத நம்ம வந்து எப்பயுமே வந்து திங்க் பண்ணணும் அப்படின்றதான் செல்ஃப்லெஸ் அப்படின்ற சாப்டர்ல சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா வந்துட்டு எப்பயுமே வந்து நம்ம வந்து ஒரு எய்ம்லெஸ் இல்லாத ஒரு லைஃப் வந்து வாழக்கூடாது அப்படின்ற இதையும் சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு எய்ம்லெஸ் இல்லாத வாழ்க்கை வந்து எப்படின்னா நம்ம வந்து உடலுடன் மட்டும் வாழ்றோம், ஒரு உயிர் இல்லாத ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றதான் வந்து சொல்றாங்க. லாஸ்ட் இது லிவ் ஃபுல்லி சோ யூ கேன் டை ஷார்ட்லி அப்படின்றது வந்து லாஸ்ட் சாப்டர் இதனுடையது. இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பெரும்பாலான மனிதர்கள் பெரும்பாலான மக்கள் வந்து உங்களுடைய வாழ்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி மட்டும்தான் ரியலைஸ் பண்ணுவாங்க. ஏன் நம்ம வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான லைஃப் வாழல அப்படின்றத வந்து ஆஹ் ஏன் நம்ம வந்து சோசியல் எக்ஸ்பெக்டேஷனுக்கு தகுந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம் அப்படின்ற ஒரு ரெக்ரெட் வந்து அவங்களுக்கு எப்பயுமே இருக்கும். ஏன் நம்ம வந்து எல்லாரும் ஃபேஸ் பண்ற ஒரு விஷயத்த ஃபேஸ் பண்ணி அதுதான் ஒரு ப்ளஷர், அதுதான் சந்தோஷம் அப்படின்ற வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோம் அப்படின்ற திங்கிங் வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ நார்மலா வந்துட்டு ஒரு சின்ன சின்ன சந்தோஷம்லாம் நம்ம வாழ்றப்ப இழந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா மழையில வந்து ஒரு செருப்பு இல்லாம தண்ணியில நனையிறதா இருக்கட்டும், குழந்தைங்களோட விளையாடுறதா இருக்கட்டும், முதியோர்களுடன் இருந்து பேசுறதா இருக்கட்டும், ஒரு செடிக்கு தண்ணி ஊத்துறதா இருக்கலாம், ஒரு சூரியன் உதைக்கிறத பாக்குறதா இருக்கலாம், மறைகிறத பார்க்கிறதா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். இது எல்லாமே வந்து ஒரு வகையான ஹாப்பினஸ் தான். ஸோ நம்ம வந்து எப்பயுமே வந்து நம்மளுடைய டெத் பெட்ல இருக்கும்போதுதான் நம்ம வந்து இதை பத்தி யோசிக்கணுன்றது கிடையாது. நம்ம எப்ப நம்மளுடைய லைஃபை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த நாள்ல இருந்தே நம்ம வந்து அதுக்கான முயற்சிகள் நம்ம கண்டிப்பா யோசிப்போம், இதை சேஞ்ச் பண்ணணும் மாத்தணும் அப்படின்னு யோசிப்போம். பட் நம்மளுக்கு சரௌண்டிங் நமக்கு அப்போசிட்ல இருக்கும் எக்ஸ்பெக்டேஷன் அதனால நம்மளுடைய விஷயங்களை நம்ம மாற்றி நம்மளுடைய பாதையை மாற்றி நம்ம போயிடுவோம். நம்மளுடைய மெயின் கோரை நம்ம மறந்துடுவோம் டியூ டு த சிச்சுவேஷன்ஸ் அண்ட் சரௌண்டிங். நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு விதமான வேலைகள் பார்ப்போம். நமக்கு ப்ரொஃபஷனல் லைஃப் தனியா இருக்கும், பர்சனல் லைஃப் தனியா இருக்கும். ப்ரொஃபஷனல் லைஃப் நம்ம பண்ணி நம்மளுடைய ப்ரொஃபஷனல் ஒர்க் பண்ணும்போது கூட நம்மளுடைய ஒரு அதிருப்தியான வாழ்க்கை வாழ்றப்போ நம்ம யோசிக்கணும். கண்டிப்பா நம்ம வந்து யோசிக்கணும், ஏன் இந்த மாதிரினா ஒரு அன்சாட்டிஸ்பேக்டடான ஒரு லைஃப் நம்ம வாழ்றோம் அப்படின்ற திங்கிங் இருக்கும். அந்த மாதிரி ஒரு தாட் ஒவ்வொரு டைமும் வரும்போது நம்ம அதை உட்கார்ந்து அதுக்கான டைம் ஒதுக்கி எதுக்காக நம்ம வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு பர்பஸ் இருக்கு. நம்ம பிறந்ததுக்கான ரீசன் என்ன, எதுக்காக நம்மளை வந்து கடவுள் வந்து படைச்சிருக்காரு, நம்மளுடைய பர்பஸ் என்ன, எதுக்காக நம்ம ஓடணும், எதுக்காக நம்மளுடைய வந்து காலங்களை வந்து வீண் பண்ணணும், எந்த ஒரு விஷயத்துக்காக நம்மளுடைய டைம் கொடுக்கணும் அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம வந்து இருந்து அதை வந்து யோசிக்கணும். அது வந்து முன்னாடியே யோசிக்கணும் அப்படின்றத வந்து ராபின் சர்மா சொல்லியிருக்காரு. இதுல இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா பெர்னின் வந்து இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பாரு, ரொம்ப அழகான விஷயங்கள் சொல்லியிருப்பாரு. அவர் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நான் வாழ்ற வாழ்க்கை வந்து எனக்காக வாழ்றதை விட நான் செய்யற செயல் வந்து மத்தவங்க சந்தோஷப்படுத்துறதுக்கான ஒரு வாழ்க்கை வாழ்றேன். சந்தோஷப்படுத்துறதுக்குன்னா ஆஹ் நான் செய்யற செயல் மூலமா அவங்க எந்த அளவுக்கு பெனிஃபிட் அடைஞ்சு அதுல ஹாப்பி அடைகிறாங்க அப்படின்ற விதமான சந்தோஷம். எனக்கு வந்து இந்த ப்ரிவிலேஜ் இருக்கு, நான் வந்து என் லைஃபை வந்து ஒரு கம்யூனிட்டிக்கு வந்து நான் அர்ப்பணிச்சிருக்கேன் அப்படின்றதுல வந்து எனக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காரு. நான் வந்து வாழ்ந்த வாழ்க்கையில என்னை கம்ப்ளீட்டா நான் கரெக்டா சாகுற வரைக்கும்
யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்றதுக்குள்ளேயும் நான் பெருமிதப்படுறேன் அப்படின்றது சொல்லியிருக்காரு. எப்ப நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னா, நான் லைஃப வந்து கம்ப்ளீட்டா என்ன வந்து அர்ப்பணிச்சு என்ன கம்ப்ளீட்டா நான் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்றத ஒவ்வொரு நிமிஷமும் நான் நினைக்கிறப்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்காரு. அதாவது லைஃப் வந்து எனக்கு ஒரு மெழுகுவர்த்தி மாதிரி கிடையாது. ஒரு பெரிய கைப்பந்தம் மாதிரி. அதை இன்னும் அழகா பிரைட்டா ஆக்கி அதை இன்னும் அழகா கரெக்டா யூஸ் பண்ணி ஃபியூச்சர் ஜெனரேஷன்களுக்கும் அதை நான் வந்து கொடுத்து அவங்களும் அதை வந்து உபயோகப்படுத்துற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அந்த ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளான ஒரு வாழ்க்கையை வந்து அர்ப்பணிக்கிறேன் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. ஸோ ராபின் சர்மாவுடைய இன்னொருல வந்து கீப் அ ஜேர்னல் அப்படின்ற ஒரு சாப்டர் இருக்கு. அதுல வந்து என்ன சொல்றாருன்னா, ஜேர்னல் அப்படின்றது ரீரைட் யுவர் லைஃப் அப்படின்றதுக்காக ஒரு படைக்கப்பட்ட ஒரு வேர்டு. அதுல வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னைக்கு நம்ம வந்து ஒரு இன்ஸ்டிக்டா நமக்கு ஒண்ணு சொல்லுது, இன்னைக்கு நீ வந்து கண்டிப்பா உன்னை பத்தி நீ யோசிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லும்போது நம்ம அதை உட்கார்ந்து இது வரைக்கும் நம்ம பாஸ்ட்ல என்ன பண்ணிருக்கோம், இப்ப பிரசன்ட்ல என்ன பண்ண போறோம், ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறோம் அப்படின்றதையும் நம்ம அதுல எழுதும்போது நம்ம என்ன விதமான மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்போம் அதை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் கீப்பர் ஜேர்னல் அப்படின்றத அந்த இது அவர் வந்து சொல்லியிருப்பாரு. இன்னொரு விஷயமும் அழகான விஷயங்கள் சொல்லியிருப்பாரு. என்னன்னா, நம்மளுடைய கேர்னஸ்க்காக ஒரு டே ஷெட்யூல் பண்ணி நீங்க ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ டே டு டே லைஃப்ல நம்ம வந்து டெய்லி ஏதாவது வந்து யோசிச்சுட்டு பிரைமரியான விஷயம் கான்சென்ட்ரேட் பண்ணாம ஏதோ ஒரு கஷ்டங்களுக்காக அதை பிஹைண்ட் த மைண்ட் அதை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு வேலை செஞ்சுட்டு அதனால நமக்கும் கிடையாது நம்ம செய்யற வேலைகள் வந்து ஒரு சிம்பிளா இருக்கு. அதனால அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அட்லீஸ்ட் டெய்லி ஒரு ஹாஃப் மாதிரி உங்களுடைய கஷ்டங்களை யோசிக்கிறதுக்கு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா வாரத்துல ஒரு நாள் கஷ்டங்களை யோசிக்கிறதுக்காக வச்சுக்கோங்க. அது எப்படி வச்சுக்கிறீங்க அப்படின்னா, எப்ப கஷ்டம் தோணுதோ அதை வந்து ஒரு ஷீட்ல எழுதிட்டு நீங்க அதை மொத்தமா சேகரித்து வச்சுட்டு ஏதாவது ஒரு டேல உட்காந்து நீங்களா ஒதுக்கிட்டு டே இல்லாட்டிலும் அட்லீஸ்ட் ஹாஃப் அ டேவாவது ஒதுக்கிட்டு நம்ம அந்த கஷ்டங்களை எடுத்து பார்த்துக்கிட்டு அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத நம்ம தேடி அதை பார்ப்போம். எப்பயுமே வந்து கஷ்டங்களை யோசிச்சுட்டே உட்காந்துடக்கூடாது அப்படின்றதுதான் சொல்லியிருக்காரு. இந்த புக்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம லைஃப்ப வாழ்றத வந்து ஃபுல்ஃபில்லா வாழணும், சாட்டிஸ்பேக்ஷனா வாழணும், நம்ம ஒவ்வொரு நிமிடத்தையும் கரெக்டா யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல எந்த வித மாதிரி ஆக்ட் பண்ணணும், சில நேரங்கள் கோவம் வரப்போ எந்த மாதிரி நம்ம வந்து இந்த இந்த விஷயங்களுக்கு கண்டிப்பா நம்ம கோவப்படுறது ஆகணுமா அப்படின்றதையும் டிசைட் பண்ணிதான் கோவப்படணும். அப்படின்னு நம்ம எமோஷன்ஸ் வந்து தேவையில்லாத இடங்கள்ல காட்டி அதோடைய முக்கியத்துவத்தை நம்ம இழந்துடக்கூடாது. ரொம்ப சைலண்டா ரியாக்ட் பண்ணணும். இது எல்லாமே வந்து அடிஷ்னலா மற்ற சாப்டர்ஸ்ல இருக்கிற விஷயங்கள். அதை ஒரு ஒன்லைனா நான் சொல்றேன். ஸோ இது எல்லாமே வந்துட்டு அழகா அவர் சொல்லியிருப்பாரு. நம்ம இறக்கும் போது நம்ம வாழ்ந்ததுக்கான ஒரு சந்தோஷம், நான் வாழ்ந்ததுனால நிறைய பேர் வந்து பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க. எனக்கு வந்து நான் வாழ்ந்தது ஒரு திருப்தியான வாழ்க்கையா இருந்துருக்கு அப்படின்ற ஒரு மன நினைவோடு நம்ம வந்து இறக்கணும் அப்படின்றதையும், நம்ம இறந்ததுனால ஒரு சமுதாயமும் அல்லது நம்ம நம்மளை சுற்றி உள்ளவர்களோ நம்மள நினைச்சு ஃபீல் பண்ணணும். எப்படி ரத்தன் டாட்டா இருந்தப்போ ஒரு எல்லாருக்கும் ஒரு ஃபீலிங் இருந்ததோ அதே மாதிரி அப்துல் கலாம் இருந்தப்போ மாணவர்கள் நிறைய பேர் மனதில் உடம்பு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையுடைய எக்ஸாம்பிளையும் நம்ம எடுக்கும்போது நம்மளும் அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்றதுதான் ராபின் சர்மாவுடைய. ஆன்லைன்ல கனெக்ட் ஆயிருக்கவங்கலாம் கமெண்ட் சொல்லுங்க மேம். சொல்றாங்க மேம். மேம் வணக்கம் மேம். குட் ஈவினிங் சார். உங்களுடைய ஸ்பீச் வந்து எல்லாமே வந்து மோட்டிவேஷன் பண்ற மாதிரி இருந்தது. எல்லாமே வந்து கருத்து வந்து சரியான கருத்துக்கள் நல்லா பதிவு பண்ணியிருந்தீங்க. அதுல வந்து எனக்கு பிடிச்ச கருத்து என்னன்னாக்கா, பலவீனமானவர்கள் அவங்களுக்கும் வந்து கடவுள் ஏதாவது ஒரு திறமையை வந்து படைச்சிருப்பாரு. அதை வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி நம்ம வந்து வாழ்க்கையில வந்து முன்னேறணும்னு சொல்லியிருந்தீங்க. அந்த கருத்து வந்து நல்லா இருந்தது மேம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். Good evening, ma'am.
இன்னைக்கு நீங்க பண்ண புக் ரிவ்யூ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப பொறுமையா சொன்னீங்க. நம்ம மத்தவங்களுக்காக நம்மளோட லைஃப்ப வந்து பெண்ட் பண்ணி நம்மளோட யூனிக்னெஸ்ஸ வந்து நம்ம மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றீங்களா? அந்த கருத்தெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான நெறைய கருத்துக்கள இன்னைக்கு நீங்க ஷேர் பண்ணீங்க. அதே மாரி எல்லாருமே வேலை செய்றாங்க. ஆனாலும் வந்து ஒவ்வொருத்தர் அந்த மெக்டானல்டு சர்வன்ட்டுக்கும், பிரெயின் சர்ஜனுக்கும் உள்ள வித்தியாசம் சொன்னீங்க இல்லையா? அப்போ சொல்லும்போது நானே ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தேன். இப்ப எல்லாருக்குமே வேலை இருந்தாலும், ஒவ்வொருத்தருக்குரிய வேலைகள அதோட முக்கியத்துவம் எப்படி இருக்கு அப்படின்ற யோசிச்சு பார்க்குற மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு மேம். சூப்பரா இருந்துச்சு. தேங்க் யூ. தேங்க்யூ மேம். அதர் சென்டர்ல இருந்து ஜாயின் ஆனவங்களாம் கொஞ்சம் கமெண்ட் சொல்லுங்க. மேம் உத்தரமேரூர் கம்யூனிட்டி காலேஜ்ல இருந்து கேக்குதுங்களா? கேக்குது மேம். நம்ம நீங்க நிறைய விஷயம் கரெக்டா அழகாவே ஸ்லோவா ரொம்ப அழகா பேசியிருந்தீங்க. ரொம்ப நல்லா இருந்தது உங்க தமிழ். தெளிவா பேசியிருந்தீங்க. தேங்க்யூ மேம். நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான ஊதியம் நம்ம வாங்கும் போது அதுக்கான எஃபெக்ட் இருக்கணும். அந்த சம்பளம் நம்ம வந்து வாங்குற அந்த காசு வந்து அதுக்கு பிரயோஜனமா இருக்கணும். நம்ம செய்யற வேலைக்கு பயனுள்ளதா இருக்கணும் அப்படின்ற விஷயம் சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி ஒருத்தவங்க ஒரு டீமா போறாங்கன்னா எல்லாருமே ஒருத்தர் ஆட்டு மந்தை மாதிரி அவங்க பின்னாடியே அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போவாம நம்ம மாத்தி யோசிச்சு வேற ஏதாவது ஒரு இதுல நல்ல நோக்கத்தோட நம்ம பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நல்லா இருந்தது இந்த ரிவ்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. அம்பத்தூர் ரவணசுந்தரம்ல இருந்து யாராவது கமெண்ட் சொல்றீங்களா? குட் ஈவினிங் மேம். இன்னைக்கு குட் ஈவினிங். ரிவ்யூ ரொம்பவே நல்லா இருந்தது மேம். லைஃப்ல எப்படி சின்ன சின்ன விஷயங்கள் அதுல இருக்கக்கூடிய மாற்றங்கள் எப்படி நம்ம சந்தோஷமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. அதுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். பிளஸ் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க மேம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கடவுள் வந்து அனைத்து சக்திகளையும் மனிதனுடைய மனதுக்குள்ளதான் வச்சிருக்காங்க அப்படின்ற விஷயம் சொல்லியிருந்தீங்க. அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது மேம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் லிசனிங். சார் நீங்க கமெண்ட் சொல்றீங்களா? அவ்வளோதானா? வேற யாரும் இல்லையா? இன்னைக்கு ரசுவா பார்த்தா பாதி பேரோட இல்லை போல் இருக்க. எல்லாம் லீவா இன்னைக்கு? என்னாச்சு கசுவால? யாராவது பதில் சொல்லுவீங்களா? பதில் சொல்லக்கூடிய ஆட்கள் யாராவது இருக்கீங்களா? 10th 12th கிளாஸ் போயிட்டு இருக்கேன். 10th 5 செக்ஷன், 12th 5 செக்ஷன் டீச்சர் பார்த்துட்டு இருக்காங்கண்ணே. அதனால 10th டீச்சரும் 12th டீச்சரும் வரலன்னா மற்றவங்களாம் வந்திருக்காங்கண்ணே. 5 செக்ஷனா 10 பேர் தானே? ஆமாண்ணா. இந்த ஹால் ஃபுல்லா இருக்குமா எப்பவும்? இன்னைக்கு 10 பேர் தான் உட்காந்துருக்கீங்க இங்க. கொஞ்சம் பேர் பர்மிஷன்ல போயிருக்காங்கண்ணா. எனக்கு வர வர இந்த புக் ரிவ்யூனுடைய மதிப்பு குறையிற மாதிரி தெரியுது எனக்கு. கொஞ்சம் கொஞ்சமா ஆட்கள் ட்ராப் அவுட் வராங்க. எல்லாம் தலைவர்கள்லாம் யாரையும் காணோம். விஜயா மேடம் இருக்காங்களா? கீழே இருக்காங்க சார். அவங்க HMM இருக்காங்க சார். அது சரி, அவங்க இருக்காங்கன்னு தெரியும் எனக்கு. இந்த புக் ரிவ்யூ இருக்காங்களான்னு கேட்குறேன். இல்ல சார், இல்ல சார். விஜயா மேடம் இல்லை, காஞ்சனா மேடமும் இல்லையா? கிங்ஸ்டன் இல்லையா? மாரியம்மாள் இல்லையா? இல்லண்ணா. அதான் இதெல்லாம் தலைவர்கள் வந்தா தொண்டர்கள்லாம் வருவீங்க. எல்லா தலைவரும் ஆப்சென்ட்னு சொன்னா நம்மளும் போயிடலாமே, எல்லாம் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க போல் இருக்கு. ரைட். எனிவே, டாக்டர் கார்த்திகா ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப ரொம்ப நல்ல தேவையான புக்கு. இந்த ராபின் சர்மா புக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த புக்கில் எல்லாமே தமிழ்லையும் கிடைக்குது. நம்ம ஒரு காலத்துல வந்து பர்த்டேக்கெல்லாம் புக்கு ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா அது வேஸ்டா போகுது. ரொம்ப எக்கச்சக்கமாக பணம் செலவு பண்ணி புக்ஸ் வாங்கி கொடுக்குறோம், யாரும் படிக்கிறது இல்லை. அதனால அது தேவையில்லைன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ முன்னாடி கொடுத்துருந்த காலத்துல தான் ராபின் சர்மாவுடைய தமிழாக்கம். நீங்க இங்கிலீஷ்ல படிச்சுட்டு சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். இதே புக்கு தமிழ்ல இருக்கு. அதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம் நம்ம ஸ்டாஃபுக்கெல்லாம். பல பேருக்கு அவங்க பர்த்டேலாம் வந்தபோது ராபின் சர்மாவுடைய பல புக்கு தமிழ்ல டிரான்ஸ்லேட் ஆகி வந்த புக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். படிச்சிருந்தாங்கன்னா அவர்களுக்கு நன்மை. ஒரு பழைய பாட்டு தான் ஞாபகம் வந்தது. வீடு வரை உறவு, தெரியுமா அந்த பாட்டு? வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, அப்படின்லாம் ஒரு பாட்டு இருக்கு. இப்போ சமீபமா எங்க சம்பந்தி ஒருத்தர் இறந்து போயிட்டாரு கரூர்ல. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி திடீர்னு கரூர் போயிட்டு வந்தேன். நான் அங்க போனாக்கா இந்த சீன் தான் பார்த்தேன்.
அங்கே நானும் கூட போயிருந்தேன். அவங்கள இந்த மயானத்தில் கொண்டு போயிட்டு முடிச்சப்புறம் கொஞ்சம் 1 மணி நேரம் வெயிட் பண்ண சொன்னாங்க. வெயிட் பண்ணி அந்த சாம்பல் அது கொடுக்குறாங்க. அது பார்த்தா இத்தினோண்டு குடுவை, சின்ன குடுவை, இவ்வளோ சைஸ் தான் இருக்கு. அதில் போட்டு கொடுத்துட்டாங்க, எடுத்துன்னு போங்கன்ட்டு. ஒரு 5 வருஷம் முன்னாடி எங்கள் அப்பா இறந்தார். அப்போல்லாம் ஒரு பானையில் கொடுத்தாங்க. ஒரு பானையில் கொடுப்பாங்க சாம்பல்னு சொல்லி. முன்னாடி காலத்தில் இந்த இதெல்லாம் கிடையாது, மின் மயானம்லாம் கிடையாது. அப்போ வெறும் விறகு போட்டு பண்ணும்போது ஒரு நாள் ஃபுல்லாக எரியும். மறுநாள் தான் போய் சாம்பல் வாங்க முடியும். இப்போல்லாம் அவசர உலகம். இதில் அந்த கரூர் இதுக்கு மயானத்துக்கு போனாக்கா அது என்னவோ இது மாதிரி இருக்கு, ஷாப்பிங் மால் மாதிரி இருக்கு. அவ்வளோ கூட்டம், கஜான்னு கூட்டம் நிற்கிறாங்க. க்யூவில் இருக்கு பாடி. எங்களுக்கு நாங்கள் உள்ள நுழையும் போது எங்கள் ஏற்கனவே டைம் ஃபிக்ஸ் பண்ணி தராங்க. அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துமே நாங்கள் 4ஆவதோ 5ஆவதோ பாடி, எங்களுக்கு முன்னாடி 4 பாடி இருக்கு. அதெல்லாம் நாங்கள் ஒரு 2 மணி நேரம் வெயிட்டிங் க்யூவில் வெயிட்டிங் அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எங்கள் அப்பா எடுத்தும்போது ஒரு பானையில் கொடுத்தாங்க. அந்த பானையை வச்சு எங்கள் கார் டிக்கியில் வச்சுட்டு கொண்டு போயிட்டு நான் ஸ்ரீரங்கம் போய் காவேரியில் கரைச்சிட்டு வந்தேன் போயிட்டு. பட் இப்போ இன்னும் சிஸ்டம் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. இவ்வளோ உண்டு தான், ஒரு கைப்பிடி தான். அதனால் அதை யோசிச்சு பார்த்தாக்கா அந்த மனித வாழ்க்கை எப்படின்னு நினைக்கிறோம். அப்புறம் பார்த்தாக்கா ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள ஒரு பிடி சாம்பல். முடிசூடும் மன்னனும் கடைசியில் பிடி சாம்பல் ஆகிறான் அப்படிலாம் இருக்கு ஒரு பழமொழி. பெரிய ராஜாவா இருந்தாலும் அவரும் ஒரு பிடி சாம்பல் தான். இவ்வளவுதான் ஆகுது. அப்போ அந்த மாதிரி ஆனப்புறம் நம்மளெல்லாம் யாராவது நினைக்க போறாங்களா, மறந்துடுவாங்களா? நமக்கெல்லாம் நம்ம அப்பா பேர் ஞாபகம் இருக்கும், நம்ம தாத்தா பேர் ஞாபகம் இருக்கும். ஒள்ளு தாத்தா பேர்லாம் ஞாபகம் இருக்காது, 3/4 பேர் ஞாபகம் இருக்காது. அதுக்கும் முன்னாடி இன்னொரு தலைமுறை, 4 தலைமுறைக்கு முன்னாடி இருக்க ஒரு பேர்லாம் தெரியாது, யாருக்கும் தெரியாது. எல்லாம் மறந்து போயாச்சு ஃபுல்லா, யாரும் கிடையாது. ஃபோட்டோலாம் கூட ஒரு தலைமுறை 2 தலைமுறை முன்னாடி இருக்கும், பெரியவங்க ஃபோட்டோவை மாட்டி வச்சிருப்போம். அதுக்கு முன்னாடி பழைய ஃபோட்டோ ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் கரையான் அரைச்சி தூக்கி போட்டிருப்போம். எல்லார் வீட்லேயும் அதுதான், ஃபோட்டோ கூட இருக்காது. எல்லாம் இருந்தோன்றதுக்கு ஒரு சாட்சியே இருக்காது. அந்த மாதிரி தான் எல்லாரும் முடிய போகிறோம். ஆனால் அந்த லைஃப் டைம் வாழற டைமில் பண்ணுற கலாட்டா இருக்கு, எக்கச்சக்கமான கலாட்டா பண்ணிட்டு போயிடுறோம். இப்போ நான் ஸ்கூலில் படிக்கிற காலத்துலேயே வந்து என்னோட கிளாஸ்மேட் ஒருத்தன் ஒரு டவுட்டு கேட்டான் கிளாஸில். பூமி இருக்கு, பூமி வந்து ரவுண்டாக இருக்கு இல்லையா, அந்த பூமிக்கு மேலே நம்ம இப்படி நிற்கிறோமான்னு கேட்டான். அப்படி ஒரு டவுட் கேட்டான். இப்போ நான் சொன்னேன் அவங்ககிட்ட, நீ எப்படி நின்னா என்ன, ஒரு பேப்பர் எடுத்துவாங்க, பேப்பரில் நீங்கள் வந்து ஒரு பென்சிலோ பேனா வச்சு ஒரு புள்ளி போடுங்க. அந்த புள்ளி எப்படி நிற்கிது, அந்த புள்ளி இப்படி நிற்குதா எப்படி நிற்குது புள்ளி. அதை விட இன்னும் கம்பேரிசனில் வந்து ரொம்ப ஸ்மால், உலகத்தோட வந்து நம்மளை கம்பேர் பண்ணிக்கிட்டாக்கா அந்த பேப்பரில் இருக்கிற புள்ளியை விட நம்ம சின்ன ஆடு. அதனால் நீ தலைகீழாக நில்லு, நேராக நில்லு, சைடில் நில்லு, படுத்துக்கோ, எழுந்துக்கோ, இந்த பூமியில் அது ஒன்றும் பெரிய வித்தியாசமே கிடையாது. It will not create any difference. Your presence is not going to create any difference. நீங்கள் இருக்கீங்கன்றதுக்கான எந்த விதமான மாற்றமும் இந்த பூமியில் நிகழ போகிறது இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து அவ்வளவு சின்ன ஆடு, நீங்கள் ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் அந்த மொத்த பால்வெளி சொன்னீங்க, மில்கி வே, இந்த பால்வெளி எடுத்து பார்த்தீங்கன்னா பூமியே ஒன்றும் கிடையாது. பூமியே ரொம்ப சின்ன புள்ளி. அது ஒரு சின்ன புள்ளி, அந்த சின்ன புள்ளியில் அதை விட சின்ன புள்ளியாக நம்ம உக்காந்துக்கிட்டு, ஆனால் நம்ம தான் ரொம்ப பெரிய ஆளு, பெருசாக அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னு சொல்லி இதில் சண்டை, தகராறு, பொறாமை, அடிதடி, கலாட்டா எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் பண்ணால் என்ன ஆகும்? நம்ம சத்தம்னு சொன்னாங்க, அப்பாடா ஒழிஞ்சான் அந்த ஆளு, இப்படிதான் இருக்கும். வெளியே வந்து ஐயோ பாவம் போயிட்டாரு அப்படின்னு அழற மாதிரி ஆக்ஷன்லாம் கொடுப்பாங்க. சொந்த ஒய்ஃபு பசங்களே கூட கொஞ்சம் நடிப்பாங்க, ஊருக்காக வந்து நடிப்பாங்க. மனசுக்குள்ள சந்தோஷமா இருக்கும், பரவாயில்ல போய் தொலைஞ்சான், ஒரே பிரச்சனை இவனால அப்படின்ற எண்ணம் தான் இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுக்காக உண்மையிலேயே அழுவாங்க. அது அழணும் அவசியம் இல்லை, பட் அந்த ஹெட்டிங்கில் அப்படி இருக்கு. அந்த மாதிரி இருக்கா, நம்மளுடைய ஆப்சன்ஸை ஃபீல் பண்ணுவாங்க, இந்த ஆள் போயிட்டானேன்னு சொல்லி வருத்தப்படுவாங்க. அப்படிங்கிறது எப்போ நடக்கும்னு சொன்னால், நம்மளுடைய வாழ்க்கையை வந்து மற்றவர்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்துருந்தோம்னா, இவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணுறதுக்கு, இவ்வளோ போட்டி, பொறாமை, அடிதடி, சண்டை எல்லாம் பண்ணுறதுக்கு பதிலாக எல்லாரோடையும் அன்பாக இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். ஜஸ்ட் ஆப்போசிட் இல்லையா, நம்ம பண்ணிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் டோட்டலி ஆப்போசிட்டா
எல்லாருக்கும் உதவியா இருந்தோம், எல்லாரோடும் அன்பா இருந்தோம், எல்லாரோடையும் சந்தோஷமா இருந்தோம். நம்மளால 10 பேருக்கு சாப்பாடு போட முடிஞ்சது, 10 பேருக்கு படிக்க வைக்க முடிஞ்சது, உங்க கேஸ்ல 10 பேருக்கு மருந்து கொடுக்க முடிஞ்சது. ம். இந்த மாதிரி நம்ம வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயமா வந்து அஹ், ஒரு பெருமையான வாழ்க்கையா இருக்கும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணுன்றது தான் இந்த இந்த புக்கினுடைய அர்த்தம். ஸோ அது அதனுடைய விஷயங்கள்லாம் ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. இது முக்கியமா நீங்க சொன்னது வந்து அந்த அஹ், எல்லா ரிலிஜனோட பெரிய விஷயம் வந்து மற்றவர்களுக்கு உதவி செய்வது. மனிதநேயம் தான் மிகப்பெரிய ரிலிஜன். அதை விட பெரிய மதம் எதுவும் கிடையாது. அப்படிங்கிறத நம்ம விவேகானந்தர், காந்தி, பாரதியாரெல்லாம் எடுத்திருக்கோம். இவங்க அத்தனை பேரும் சொன்ன விஷயம் அதுதான். பக்கத்து இருப்பவன் துன்பம் தன்னை பார்க்க பொறாதவன் புண்ணிய மூர்த்தி. இதுதான் பாரதியார் சொல்றது. பக்கத்துல ஒருத்தன் கஷ்டப்படுறான்னு சொன்னா அந்த கஷ்டத்தை பார்த்தா நம்மளால பொறுக்க முடியாது. இவ்வளவு கஷ்டப்படுறானேன்னு சொல்லி நம்ம வந்து உடனே இறக்கப்பட்டு அதற்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி இருக்கிறவன் தான் அவன் தான் புண்ணியம் செஞ்சவன். வேற எதுவும் புண்ணியம் கிடையாது. இதுதான் புண்ணியம். பக்கத்து இருப்பவன் துன்பம் அதை பார்க்க பொறாதவன் புண்ணிய மூர்த்தின்னா பாரதியார் சொல்றாரு. அதே மாதிரி விவேகானந்தரும் வந்து டூ குட் பி குட் அவ்வளவுதான் சொல்றாரு. தட் இஸ் ஹோல் ஆஃப் ரிலிஜன். ஒரு மதத்தினுடைய முழு கருத்து என்னன்னு சொன்னா நல்லவனாயிரு, நல்லது பண்ணு, அவ்வளவுதான். நீங்க தடிதடியா 1000 பக்கம் 2000 பக்கம் எல்லாம் படிக்க வேண்டியதில்லை. பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கிற ஓலைச்சுவடியெல்லாம் எடுத்து படிச்சு என்ன சொல்லியிருக்கு அது மதத்துல, அதெல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டியதில்லை. ரொம்ப சிம்பிள். பி குட் அண்ட் டூ குட். நல்லவனாயிரு, நல்லது செய். இது பண்ணனா எல்லா மதத்திலையும் சொல்லியிருக்க கருத்துக்கு அடிப்படையான கருத்து இதுதான். நல்லவனாயிரு, நல்லது செய், அவ்வளவுதான். அப்படிங்கிறதா விவேகானந்தர் கருத்து. மகாத்மா காந்தியினுடைய கருத்தும் நம்ம நிறைய பல சந்தர்ப்பங்கள்லாம் பார்த்துருக்கோம். எல்லாமே வந்து அன்பும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதும் நம்மால் ஒரு பிரயோஜனம் ஏற்பட்டது அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையும் அது வாழ்ந்தீங்கன்னு சொன்னாக்கா நிச்சயமா வந்து இந்த ஆள் போயிட்டான் நல்லது அப்படிங்கிற ஒரு நினைப்பாது யாருக்கும் வராது. அந்த மாதிரி நம்மளுடைய மரணத்தை நரகாசுரன் மரணம் மாதிரி தீபாவளியாக கொண்டாடாம போய் சேர்ந்தானேன்னு யோசிக்காம ஒரு ஒரு நல்ல விதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கோம் என்பதற்கு ஒரு அடையாளத்தை விட்டு போவோம். அதுதான் இந்த புக்கினுடைய நோக்கம். ரொம்ப ராபின் சர்மா ரொம்ப அருமையான ரைட்டர். ரொம்ப நல்லா இருக்கும் அவர் புக்கெல்லாம் படிக்கிறதுக்கு. இந்த புக்குமே ரொம்ப நல்லா இருக்கும், படிச்சிருக்கேன் நானும். ஸோ இது இங்கிலீஷ்லேயே படித்தாக்கா ரொம்ப நல்லா இருக்கும். தமிழாக்கம் வந்து கொஞ்சம் கரடுமுரடான தமிழாக்கம். எல்லாமே வந்து இந்த கூகுளில் போட்டு டிரான்ஸ்லேஷன் பண்ணிடுறாங்க. யாரும் ஆள் உட்காந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறது இல்லை. இப்போல்லாம் டக்குன்னு வந்து ஒரு கூகுளில் போட்டாங்கன்னா அது தமிழாக்கம் பண்ணி கொடுத்துருது. அந்த சென்டென்ஸ் எல்லாம் வந்து அது அவ்வளவு எமோஷன் அதில் இருக்காது. ஆத்தர் எழுதுகிற எமோஷன் அதில் வராது. அது மிஷின் பண்ண டிரான்ஸ்லேஷன். நம்ம ஆட்களுக்கு நிறைய பேருக்கு இங்கிலீஷ்னாலே ஒதுங்கி ஓடிடுறாங்க. அதனால தான் தமிழ் புக் வாங்கி கொடுத்தேன். அதுலேயும் ஒதுங்கி ஓட்டாங்க. அது யாரும் படிக்கல. என்ன பண்ணுறது? எனிவே நல்ல அருமையான புக் ரிவ்யூ நல்லா பண்ணீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். நீங்கள் ஒரு ஆத்தர் சொல்லி அவங்களோட கருத்தெல்லாம் நிறையா சொல்லியிருந்தீங்க. கைண்ட்னஸ் பற்றி சொல்லியிருந்தீங்க. வாழ்க்கைனா எப்படி இருக்கும், அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி வரணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தீங்க. அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங்.